இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் எல்லாம் ஒரே பிசாசு சோதனை பாஸ்டர், பிசாசு போராட்டம் தாங்க முடியல, பிசாசு தான். நிறைய பேர்ல பிசாசே ஓரமா உட்காந்து அழுவான், நான் ஒண்ணுமே செய்யலைங்க, எல்லாத்துக்கும் என் மேலே பழி போடுறாங்க, அதுக்கு அவனுக்கு வக்காலத்து வாங்குறேன்னு நினைக்காதீங்க. அவனே செய்யட்டுமே, அவனே செய்யட்டும். ஆனா நம்ம ஒண்ணு விசுவாசிக்கணும், கர்த்தர் அனுமதிக்காம அவன் நம்ம மேல என்ன பண்ண முடியாது, கை வைக்க முடியாது, கை வைக்க முடியாது. நாம கர்த்தரை நோக்கி பார்க்கணும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதனால நான் இந்த பிரச்சனை நடுவோட பொறுமையா தான் இருப்பேன், அவசரப்பட மாட்டேன். நிறைய வேளை இந்த மாதிரி ஒரு சின்ன சோதனை, ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் வந்த உடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டு இனி எதுக்கு நான் சர்ச்சுக்கு வரணும், எதுக்கு நான் பைபிள் படிக்க, எதுக்கு ஜெபம் பண்ணணும், என்ன இதுக்கு ஆராதிக்கணும், செஞ்சு செஞ்சு என்ன பிரயோஜனம்? அப்பப்போ கேட்டுக்கிடுங்க, யாரை போல இருக்கேன் நான்? யோபின் மனைவி போல இருக்கேனா, யோபோ போல இருக்கிறேனா? யோபின் மனைவி சொல்லுவாங்க, இன்னும் எவ்வளவு நாளுங்க அப்படியே உத்தமத்தில் உறுதியா இருப்பீங்க, போதும் உங்களெல்லாம் பார்த்துட்டேன், இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, இவ்வளவு தேவனுக்கு உண்மையா இருந்தீங்க, இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சு, தூக்கி போடுங்க, அவரை தூஷித்து ஜீவனை விடுங்க, என்ன வாழ்ந்து பிரயோஜனம்? அந்த மாதிரி விரக்தியில சொன்னாங்க. இந்த மனுஷன் அந்த நேரத்தில் கூட பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று சொல்கிறோம். யோபுவின் பொறுமையை சிந்தித்து பாருங்க, எவ்வளவு பொறுமைங்க அந்த ஆளுக்கு. கர்த்தாவே, நீர் எனக்காய் வைத்திருக்கிற பலனை நான் அனுபவிக்கும்படி எனக்கு கொஞ்சம் பொறுமை எனக்கு தாங்கப்பா. எத்தனை பேருக்கு ஆண்டவர் இந்த பொறுமை தரணும்னு விரும்புறீங்க? ஏன்னா என் இருதயத்தில் கொஞ்சம் பொறுமையா இருக்க கிருபை தாங்க ஆண்டவரே. நான் கொஞ்சம் மனம் தளர்ந்து போகாம, சின்ன சின்ன காரியங்களை கூட உடனே நான் உடைஞ்சு போகாம எனக்கு கொஞ்சம் பொறுமை எனக்கு தாங்க.